அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று தரமெட்டு மாணவர்களுக்கு இறுதியாக பின்னங்கள் ஒன்று என்ற பாடத்தில் பெருக்கல் சம்பந்தமாக ஒரு முழு எண்ண ஒரு பின்னத்தாலும் ஒரு பின்னத்தை ஒரு முழு எண்ணாலும் ஒரு பின்னத்தை வேறொரு பின்னத்தாலும் எவ்வாறு பெருக்கிக் கொள்வது என்பதை பற்றி பார்த்தோம். இன்று அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியான விடயத்தை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் போட்ட தலைப்பை பாருங்க. ஒரு பின்னத்தை ஒரு கலப்பு எண்ணால் பெருக்குதல் அல்லது ஒரு கலப்பு எண்ணை ஒரு பின்னத்தால் பெருக்குவது எப்படி என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். அப்போ சாதாரண ஒரு விடயம் தான். உங்களுக்கு தெரியும், கலப்பு எண் எங்கே வருகின்றதோ அந்த கலப்பு எண்ணை முறைமை இல்லா பின்னமாக மாற்ற வேண்டும். இப்போ முதலாவது கேள்வியை பார்த்தீங்க என்று சொன்னால், இது ஒரு பின்னம், இது ஒரு கலப்பு எண். அந்த பின்னத்தை அப்படியே எழுதி போட்டு கலப்பு எண்ணை முறைமை இல்லா பின்னமாக மாற்ற வேண்டும். அப்போ ஓர் 3 மூன்றோட இந்த ஒன்றை கூட்டணும். மேலுக்கு 4 வரும், கீழுக்கு அந்த 3 அப்படியே வரும். அப்போ இது ஆல்ரெடி படிக்கப்பட்ட விஷயம், உங்களுக்கு தெரியும். 3ஐயும் 4ஐயும் பாருங்க, 3இன் மடங்கு 4 இல்லை, 4இன் மடங்கு 3 இல்லை, 2க்கும் பொதுவான மடங்கு இருக்கா இல்லை. அப்போ இதை சுருக்க முடியாது. அப்போ இதே மாதிரி இந்த குறுக்காக இருக்கிறத பார்த்தாலும் சுருக்க முடியாது. அப்போ நேருக்கு நேர் பெருக்கி கொள்ள வேண்டும். 2 4ஆல் பெருக்கின 8, 3 3ஆல் பெருக்கின 9. அப்போ கடைசி விட 9இல் 8. அப்போ இது ஒரு முறைமை பின்னம். முறைமை இல்லா பின்னம் வரும்போதுதான் கலப்பு எண்ணுக்கு மாற்ற வேண்டும். இப்போ ரெண்டாவதை பார்த்தீங்க என்று சொன்னால் அதே போன்றுதான் 10இல் 7. இது கலப்பு எண். முறைமை இல்லா பின்னத்துக்கு மாற்றிக்கொள்ளுங்க. 7 2 14 1 15. கீழுக்கு என்ன வரும்? பகுதி எண் அப்படியே வரும். இப்போ பார்த்தீங்க என்று சொன்னால் ரெண்டும் சமனான பெருமானம் என்பதனால அந்த பெருமானத்தை வெட்டி ஒரு முறை என்று போடலாம். இந்த 10இன் மடங்கு 15 இல்லை, 15இன் மடங்கும் 10 இல்லை. ஆனால் இரண்டுக்கும் பொதுவான மடங்கு இருக்கு. இரண்டும் பிரிபடக்கூடிய பொதுவான பெருமானம் 5ஆல் வகுப்படும். அப்போ இவரையும் 5ஆல் பிரிக்கலாம், 15ஐயும் 5ஆல் பிரிக்கலாம். இது 2 முறை, இது 3 முறை என்று வரும். இனி பிரிக்க முடியாது. ஓர் 3 3, ஓர் 2 2. அப்போ இது ஒரு முறைமை இல்லா பின்னம். எவ்வாறு கலப்பு எண்ணுக்கு மாற்றுவது என்று நம்ம படித்து விட்டோம். ஸோ 3ல் 2 ஒரு முறை, அதை பெரிதாக போட்டு விட்டு பகுதி எண் மாறாது. மேலுக்கு எத்தனை மிச்சம் வரும்? 1 மீதி, அந்த 1 மேலுக்கு போடணும். அப்போ 1 உடன் 2இல் 1 என்று விடை கிடைக்கும். இதே போன்று இப்போ முன்னுக்கு கலப்பு எண் வருகின்றது. அதை முறைமை இல்லா பின்னத்துக்கு மாற்றும் போது ஃபஸ்ட்டுக்கு பெருக்கணும், பெருக்கி வார விடையோட கூட்டணும். அப்போ 4 3 12ஓட 3 கூட்டினா 15இன் கீழ் 4 தர 10இல் 7 என்று வரும். இப்போ பாருங்க, நம்ம ஆல்ரெடி 10ஐயும் 15ஐயும் பொதுவான பெருமானத்தால் சுருக்கலாம் என்று அங்கே சுருக்கி காட்டியிருக்கேன். அப்புறம் 3 முறை 5 முறை இதை சுருக்க முடியாது. 3 தர 7 21, 4 2 8. அப்போ இது ஒரு முறைமை இல்லா பின்னம். கலப்பு எண்ணுக்கு மாற்றும் போது 21ல் 8 2 முறை வரும். பகுதி எண் மாறாது, 5 மீதி வரும். அது மேலே தொகுதி எண்ணாக வரும். அப்போ 2 உடன் 8இல் 5 என்று விடை கிடைக்கும். இப்போ 3 பின்னம் வந்தால் எவ்வாறு சுருக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கு. அப்படித்தானே? அப்படி என்று சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு அதை பார்த்து எழுதணும்னே. கலப்பு எண் எங்கே வருகின்றதோ அதை முறைமை இல்லா பின்னத்துக்கு மாற்றினா 6 1 6 1 7, கீழுக்குன்னு 6 வரும். நான் என்ன சொல்லியிருக்கேன்? முதல் 2 பின்னத்தையும், ஃபர்ஸ்ட் பின்னத்தையும் செகண்ட் பின்னத்தையும் பார்த்தா 2ஐயும் 4ஐயும் சுருக்கலாம். ஒரு முறை 2 முறை இதை சுருக்க முடியாது. அடுத்தது 2ஆம் பின்னத்தையும் 3ஆம் பின்னத்தையும் பார்க்கும்போது சுருக்கல் இல்லை. அதன் பிறகு முதலாம் பின்னத்தையும் கடைசி பின்னத்தையும் பாருங்க. 3ஐயும்
6ஐயும் சுருக்கலாம் 3ஆல ஒரு முறை 2 முறை இனி சுருக்கல் இல்லை ஓரொண்டு ஒன்று ஒன்றை 7ஆல பெருக்கினா 7 கீழுக்கு I2 10 பைத்ரெண்டு 20 அப்போ கடைசி விட 20 7 என்று வரும். அப்போ இவ்வளவு தான் சின்ன விஷயம். அப்போ கலப்பு எண் வந்தால் அந்த கலப்பு எண்ணை முறைமை இல்லா பின்னமாக மாற்றி நாம் ஏற்கனவே செய்தது போன்று அந்த பின்னங்களை சுருக்கி அப்படி சுருக்கல் இல்லைன்னு சொன்னால் நேருக்கு நேர் பெருக்கி விடையை போட்டுக்கொள்ள வேண்டும். அந்த விட முறைமை இல்லா பின்னமாக வரும்போது கலப்பு எண்ணுக்கு மாற்றி எழுத வேண்டும். இவ்வளவு தான் இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய விடயம். இந்த பாடத்தினுடைய இறுதி தலைப்பை பற்றி பார்ப்போம். இப்போ இரண்டாம் தலைப்பு, இந்த பாடத்தினுடைய கடைசி தலைப்பு தான் கலப்பு எண் ஒன்றை வேறொரு கலப்பு எண்ணால் பெருக்குதல். ரெண்டும் கலப்பு எண் வந்தால் எவ்வாறு பெருக்கிக் கொள்வது? அப்போ உங்களுக்கு தெரியும், கலப்பு எண்ணை கண்டா முறைமை இல்லா பின்னத்துக்கு மாற்ற வேண்டும். அப்போ விரைவாக அந்த முறைமை இல்லா பின்னத்துக்கு மாற்றினீங்க என்று சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு 5/2 உங்களுக்கு மாற்ற தெரியும் தானே. ஃபஸ்ட்டுக்கு பெருக்கி வார விடையோட கூட்டணும். அப்போ 1 5 5 5 3 8/5 என்று வரும். அப்போ ரெண்டும் பின்னம், அதை எவ்வாறு சுருக்கி கொள்வது என்றும் படித்து விட்டோம். அப்போ ரெண்டும் ஒரே பெருமானம் என்பதனால ஒரு முறை 2ஐயும் 8ஐயும் 2ஆல சுருக்கலாம், ஒரு முறை 4 முறை. இனி சுருக்கல் இல்லை. அப்போ 4 4 கீழே 1 ஒரு முழு எண்ணுக்கு கீழே 1 வந்தால் அந்த மேலுக்கு வார தொகுதி எண்ணில் மாற்றம் வராது, 4 தான் விடையாக இருக்கும். இதே போன்று 3 3 3 2 5/3 தர 4 தர 3 12 3 15/4. இப்போ யார் யாரை சுருக்கலாம் என்று பார்த்தீங்கன்னா 3ஐயும் 15ஐயும் சுருக்கலாம் 3ஆல ஒரு முறை 5 முறை. 4ஐயும் 5ஐயும் சுருக்க முடியாது. 5 தர 5 25 கீழுக்கு 4 என்று வரும். அப்போ இது ஒரு முறைமை இல்லா பின்னம். கலப்பு எண்ணுக்கு மாற்றினீங்கன்னா 25ல் 4 6 முறை. அப்போ உங்களுக்கு மாற்ற தெரியாத பிள்ளைகள் இருப்பீங்கன்னா பாருங்க, 25 4ஆல பிரிக்கும் போது இது 6 முறை, மீதி 1 வரும். இந்த 6 தான் முழு எண்ணாக வரும், பகுதி எண் மாறாது. இங்கே எத்தனை மீதி இருக்கின்றதோ அது மேலே வரும். ஸோ 6 உடன் 4/1 என்று விடை கிடைக்கும். இதே போன்று இப்போ 3 பின்னம் வந்தால் 3 2 6 1 7 கீழுக்கு 2 5 20 20ஓட 4 கூட்டினா 24/5. இது சாதாரண ஒரு பின்னம், அது அப்படியே வரும். இப்போ 3 பின்னம் வந்தால் எவ்வாறு சுருக்கி கொள்வது என்று சொல்லியிருக்கேனே. ஃபஸ்ட்டுக்கு பாரு, 2ஐயும் 24ஐயும் சுருக்கலாம், ஒரு முறை 12 முறை. அதன் பிறகு சுருக்க முடியாது. 2ஆம் பின்னத்தையும் 3ஆம் பின்னத்தையும் பார்த்தீங்கன்னா 5ஐயும் 5ஐயும் சுருக்கலாம், ஒரு முறை. வெட்டப்பட்ட 12ஐயும் 14ஐயும் 2ஆல சுருக்கலாம். 12ல் 2 6 முறை, 14ல் 2 7 முறை. தெளிவாக பார்க்கணும் அந்த சுருக்களை. அதன் பிறகு சுருக்க முடியாது. இறுதியாக முதலாம் பின்னத்தையும் கடைசி பின்னத்தையும் பார்க்கணும். இந்த 7ஐயும் வெட்டப்பட்ட 7ஐயும் சுருக்கினா 1 1ஆக மாறிவிடும். இனி சுருக்கல் ஒன்றும் இல்லை. மேலுக்கு பார்த்தீங்கன்னா 6 மட்டும் இருக்கும், கீழுக்கு பாருங்க எல்லாம் 1 1 1. அப்போ ஒரு முழு எண்ணுக்கு கீழே 1 வந்தால் அந்த முழு எண்ணில் மாற்றம் வராது என்று சொல்லியிருக்கேன். 6 தான் விடையாக இருக்கும். இதே போன்று தாண்டா கடைசி 4வது 7 7 7 3 10/7 என்று வரும். 100 100 1 101/100 என்று கிடைக்கும். இப்போ இந்த சுருக்களை பார்க்கும்போது 10ஐயும் 100ஐயும் சுருக்கலாம், ஒரு முறை 10 முறை. இனி சுருக்கள் இல்லை. அப்போ 1 101ஆல பெருக்கினா 101/7 தர 10 70. இது ஒரு முறைமை இல்லா பின்னம். கலப்பு எண்ணுக்கு மாற்றும் போது 101ல் 70 ஒரு முறை,
பகுதி எண் மாறாது, மீதி 31 வரும். அப்போ கலப்பு எண் வந்து 1 எழுபதில் 31 என்று விடை கிடைக்கும். அப்போ இவ்வாறு தான் ஒரு கலப்பு எண்ணை இன்னும் ஒரு கலப்பு எண்ணால் பெருக்க வேண்டும். அப்போ இத்துடன் பின்னங்கள் 1 என்ற பாடம் முழுமையாக முடிவடைந்துள்ளது. அப்போ இது சம்பந்தமான வேக் சீட் குழுமத்தினூடாக பதிவேற்றப்படும். அந்த வேக் சீட்டையும் உரிய நேரத்திற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மற்றொரு காணொளியில் பின்னங்கள் 2 என்ற ஒரு புதிய பாடத்தை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.